வணக்கம். இந்த வீடியோவில் இன்று 25/5/2026 பென்ஷன் வாங்கும் நபர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் எவ்வாறு பயன்பெற முடியும், அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறை என்ன என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி டிஏ, அகவலைப்படி நிலுவைத் தொகை, டிஏ அரியர், கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், இராணுவ ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியம் தொடர்புடைய குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்தும் தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்ட ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியர் குறைதீர்ப்பு கூட்டம் வருகிற 12/6/2026 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முதன்மை கூட்டரங்கில் காலை 10:30 மணிக்கு நடைபெற உள்ளது. தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றோருடைய நீண்ட நாள் ஓய்வூதிய குறைகளை தீர்க்கும் நோக்கத்தில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் திருச்சி கருவூல கணக்குத்துறை மண்டல இணை இயக்குனர் கலந்து கொள்ள உள்ளார். ஓய்வூதியர்கள் தங்களது குறைகளை எழுத்து மூலமாகவோ அல்லது அதிகாரபூர்வமாக அனுப்புமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த மனுக்கள் இரட்டை பிரதியில் அனுப்பப்பட வேண்டும். மனுக்களில் மனுதாரருடைய பெயர், அவர் ஓய்வு பெறும்போது வகித்த பதவி, முழுமையான முகவரி, ஓய்வு பெறும்போது பணியாற்றிய அலுவலகம், ஓய்வு பெற்ற நாள் மற்றும் ஆண்டு ஆகியவை குறிப்பிட வேண்டும். அதனோடு ஓய்வூதியம் தொடர்பாக என்ன குறை உள்ளது என்பதையும் விரிவாக எழுத வேண்டும். அந்த குறை தற்போது எந்த அலுவலகத்தில் அல்லது எந்த அதிகாரியிடம் நிலுவையில் உள்ளது என்பதையும் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். மேலும் ஓய்வூதிய கொடுப்பான எண் மற்றும் மனுதாரருடைய தொலைபேசி எண்ணும் இணைக்கப்பட வேண்டும். மனுக்கள் தெளிவான கையெழுத்திலோ அல்லது தட்டச்சு செய்யப்பட்ட வடிவத்தில் இருக்கலாம். அந்த மனுக்களை மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் கணக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் 611003 என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். முக்கியமாக இந்த மனுக்கள் 25/5/2026 அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மனுக்கள் இன்னைக்குள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே மனு செய்து அது இன்னும் நிலுவையில் இருந்தால் மீண்டும் விண்ணப்பம் செய்யும் போது முந்தைய அலுவலக கடித எண்ணையும் குறிப்பிட்டு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் நூற்பாலை போன்ற நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களது விண்ணப்பத்தை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்காமல் சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்களிடம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.